ஓம் சக்தி. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுகா பாண்டமங்கலம் வடக்கு தெருவை சார்ந்த கௌரி சங்கர் சித்ரா தம்பதிகள் திருமணமாகி 6.5 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக தேடி வந்து 5 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. வாங்கி சாப்பிட்ட 5வது மாதம் சாப்பிட்ட அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஆண் வாரிசாக வரத்தை அள்ளி கொடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் காணிக்காக தேங்காய் பழம் பூ மாலை புடவை அம்மனுக்கு வெத்தலை மாலை துலாபாரத்தில் இடைக்கிட காணிக்கும் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. தான் சொந்த பந்தத்தோடு வந்து அம்மனுக்கு வேண்டுதல் காணிக்கை செலுத்தியிருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசித்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கூடி அத்தனை பேர் வேண்டிக்கிறேன். அங்கே போட்டோ சொல்லுங்கப்பா. நீங்கள் 5 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 5 மாதம் தொடர்ந்து வந்து 5வது மாதம் மனமேல் ஆண் வரிசா கொடுத்துருக்காங்க. அம்மாவை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அது உண்மையாக நினைக்கிறோம் சாமி. ஏன்னா மனதார நாங்கள் நம்பி வந்தோம். ஆனால் நாங்கள் 3 மாதம் தான் வரணும், 5 மாதம் தான் வரணும் அப்படியே நாங்கள் எண்ணிட்டு வரல. எங்களுக்கு கொடுக்குற வரையிலும் வருவோம். அம்மாவை விட மாட்டேன், காலை பிடிச்சிப்பேன், எனக்கு கொடுக்குற வரையிலும் நான் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் வந்தோம். இங்கே வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் வருவோம். அதில் எங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் அன்டைமில் தான் வருவோம் போவோம். எங்களுக்கு கூடயே துணையாக இருந்து எங்களுக்கு ஆண் வாரிசாவும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. வரைக்கும் அம்மாவை கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. இதே போல் இந்த தம்பதிகள் எப்படி வைராக்கியத்தோடு நீ குழந்தை வரத்தை கொடுக்குற வரைக்கும் ஆலயத்தை தேடி வருவோன்னு சொல்லி வந்தாங்களோ அதே போல் வாதாடி வரம் வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு தம்பதிகள் நான் 1 மாதம் வந்துட்டேன், 3 மாதம் வந்துட்டேன், எனக்கு இன்னும் அம்மா வளர்ச்சி செல்வத்தை கொடுக்கல, இது பொய் பித்தலாட்ட ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செய்து ஒவ்வொரு மாதமும் அம்மாவை தேடி வந்து நம்பிக்கையோடு கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் அம்மா மனையறங்கி மலர் செல்வத்தை அள்ளி தருவாங்க. ஓம் சக்தி பராசக்தி.